நோம்பின் சிறப்பு என்னவென்று தெரியுமா? நோன்பு கெட்ட செயல்களிலிருந்து மனிதரை பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாகும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு காரணமான ஒரு அமலாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பாளிகள் மட்டுமே ரையான் என்னும் வாசல் வழியாக சுவர்க்கத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோம்பிற்குரிய கூலியை அல்லாஹ்வே கொடுக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு தக்வாவுக்கு, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது என்பதாக குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட மிக நறுமணம் உள்ளதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவருக்காக மலக்குகள் பாவமன்னிப்பு தேடுகின்றார்கள். நோன்பாளிகளின் பிரார்த்தனைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உயர்தரமான பாக்கியம் நிறைந்த அதிகமாக நன்மைகள் தரக்கூடிய இந்த நோன்பை நிச்சயமாக வைக்க வேண்டும். சின்ன சின்ன நோய்க்காகவே நம்ம நோன்பை விட்டுறக்கூடாது. நிச்சயமாக இந்த ரமதானில் 30 நோன்புகளும் நோற்று 30 தராவீஹ்களும் தொழுது முழு குர்ஆனை கேட்டு அதிகமாக தான தர்மங்களை செய்து ஜகாத் கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதான்